அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு பிஸ்கெட் ரெசிபி பார்க்கலாமா? பொதுவாக பிஸ்கெட்னாலே மைதாவில் கோதுமையில் தான் செஞ்சு பார்த்துருப்போம். அதையும் தாண்டி ஹெல்தி வெர்ஷன்னா ராகியில் செஞ்சுருப்போம். ஆனால் சத்து மாவில் பிஸ்கெட் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல 50 கிராம் பட்டர் எடுத்துக்கணும். மெல்ட் பண்ணி எடுத்துடக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி விஸ்கை வச்சு தான் நம்ம இதை க்ரீம் பண்ணிக்கணும். இது மாதிரி விஸ்க் பண்ணினதுமே பட்டர் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்துடும். அது கூட இப்போ நம்ம ஒரு கப்பு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்மால் கப், இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இது மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் விஸ்க்கு வச்சு தான் பண்ணணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்பேத்தலா வச்சு கூட பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டு தான். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சத்து மாவு 2 கப்பு, நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணோம் இல்லையா சர்க்கரையை, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1½ ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையுமே ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா சுற்றிலும் எடுத்து விட்டு நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கணும். சும்மா இல்லைங்க, உண்மையாகவே சொல்கிறேன், சத்து மாவுள்ள பிஸ்கெட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பிஸ்கெட்டை 2-3 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணிக்கலான்னு தாங்க செஞ்சேன். ஆனால் நம்ப மாட்டீங்க, பண்ணின அன்னைக்கே காலி ஆகிடுச்சிங்க. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கோன்ட்டு. இப்போ இதில் நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கேஷ்யூவும் பாதாமும் பொடிசாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்கெட் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். நட்ஸ் இவ்வளோ தான் போட்டுக்கணும்னு எந்த ஒரு அளவும் கிடையாது. நம்மளோட விஷ் தான். நிறையா பிடிக்கும் அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணோன்னா அப்படியே எடுத்து ஊற்றிடாமல் ஒரு ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே வரணும். அப்போ நம்மளுக்கு எப்போ அந்த மிக்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து சாஃப்டன் ஆகுதோ அது வரைக்கும் நமக்கு அளவு. எனக்கு சின்ன கப்பில் 1 கப்பு கரெக்டாக இருந்துச்சு. இது நல்லா காய்ச்சி ஆறின பால். அந்த பாலில் நான் 1 கப் எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்பூனாக இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியே நீங்களும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நம்ம பாலை ஊற்றி மிக்ஸ் கொடுத்ததில் மாவு நல்லாவே மாய்ஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்பேத்துலா வச்சு நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா சரி வராது. கையை வச்சு செஞ்சோன்னா தான் கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். கையை வச்சு எல்லா சைடும் கரெக்டாக படுற மாதிரி லைட்டான ப்ரெஸ் கொடுத்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நான் பண்ணுற மாதிரியே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து பிசையுங்க. சப்பாத்தி மாவுக்கு மாதிரி நல்லா ஃபோர்ஸாக பிசைஞ்சிடாதீங்க. மாவு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? எல்லா மாவுமே ஒன்று சேர்த்து இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு ஒரு பெரிய மரவை எடுத்து அதில் பட்டர் ஷீட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன். பட்டர் ஷீட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பட்டர் ஷீட்டு இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் ரெடி பண்ணுறதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நோட்டு இருக்கும் இல்லையா, லாங் சைஸில் நோட்டு இருக்கும் இல்லையா, அதில் சென்டர் பேஜை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இருக்குது இல்லையா, அதை ஒரு ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதுவே போதும் நமக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இது சின்னதாக இருக்குது இல்லையா, இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த பேப்பர் சைஸ்க்கு நம்ம ஃபுல்லாக ஆகிற மாதிரி கையால் லைட்டாக நம்ம இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் செய்யும்போது கொஞ்சம் டைட்டாக செய்கிற மாதிரி பாருங்கள். மாவு ரொம்ப தளராமல், அப்போ தான் நமக்கு கேப் இல்லாமல் இருக்கும். அதோட 2 கார்னரையும் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம் கையால். இப்போ அந்த பட்டர் ஷீட்டை நம்ம டைட்டாக ரோல் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் பண்ணதுக்கப்புறம் சைடை நம்ம இந்த 1 ரூபா சாக்லேட்லாம் இருக்கும் இல்லையா, சைடில் ட்விஸ்ட் பண்ணி, அதாவது முறுக்குன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதை ஃபுல்லாக டைட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ரேப் பண்ணதை நான் ஃப்ரிட்ஜில் 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ டைட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். அந்த மாவு பிஸ்கெட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் ஒரு 1.25 மணி நேரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு பறந்ததால் டக்குன்னு எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கிட்ட வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா டைட்டன் ஆகிருக்கும். கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும். இதுவுமே நல்லா தான் வந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் இன்னும் வச்சுருந்தீங்க அப்படின்னா சென்டர் பீசஸ் எல்லாமே இன்னும் டைட்டன் ஆகியிருந்திருக்கும்.
எப்போதும் கடையிலேயே அன்ஹெல்தியான பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி டெய்லி சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நம்மளோட இது செய்யும்போது குழந்தைங்களையும் இணைச்சிக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல எங்கேஜிங்காக இருப்பாங்க. குழந்தைங்களும் இதில் ஆர்வம் காட்டி நம்ம செஞ்சு கொடுக்குற ஹெல்தியான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம நார்மலாக செஞ்சு கொடுக்குறதுக்கும் அவங்கள கூட சேர்த்து செய்யும்போது அவங்க இன்னுமே அதை வந்து ரசித்து சாப்பிட்றதுக்கும் சரி செய்கிறதுக்குமே ஆர்வம் காட்டுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாக்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சரியானதை தான் கொடுக்குறோமா, சத்தான பொருளை தான் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது சத்தான பொருள் கொடுக்கணும்னு நினப்போம். அதுக்கு சத்துமாவே அரைச்சி அதுலேயே எதையாவது செஞ்சு கொடுக்கலான்னு நினப்போம். என்ன செஞ்சு கொடுப்பீங்க? கஞ்சி காய்ச்சி குடித்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க குடிச்சிருவாங்களா? நம்ம இங்கே எடுத்து வைக்கிறதுக்குள்ளே 10 அடி ஓடி அந்தாண்ட ஓடி போயிடுவாங்க. அதுக்கு நம்ம அதே சத்து மாவில் இந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது தெரியாது. நம்ம என்னன்னு சொல்லி நல்ல சாக்லேட்டில் பிஸ்கெட் செஞ்சுருக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு நல்ல பொருளை தான் கொடுத்தோம் அப்படின்ட்டு இல்லையா? இப்போ நம்ம கட் பண்ண பிஸ்கெட் பீசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாலும் ஒன்றும் நோ ப்ராப்ளம். நம்ம வீட்டுக்கு நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தானே செய்கிறோம். அப்படியே ஃபிங்கராலேயே லைட்டாக தட்டி இதை பாருங்கள் இப்போ கரெக்டான ஷேப்பில் வந்துடுச்சு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செய்ய போகக்கூடிய கடாயோ இல்லை ஒரு சட்டியோ அதை வந்து உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதை கொஞ்சம் கேப் விட்டு, நான் அடிக்கிறதுனால அதுமாரி கேப் விட்டு அடுக்கி க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு நைஃபை வச்சு நான் எடுத்து காட்டுறேன். நல்லா குக் ஆகி அழகாக அந்த பேப்பர்லேருந்து கலண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த பேப்பர் வேறு ஒன்றும் இல்லை, பிளேட்டில் ஒட்டுமேன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த பட்டர் ஷீட்டுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பரையே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரியே நெக்ஸ்ட் பேட்ச் நான் வச்சுருக்கேன்ல, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கேப் இருக்கணும். பிஸ்கெட் பாருங்கள் எப்படி சூப்பராக கடையில் வாங்குகிற குக்கி மாதிரியே ரெடி ஆயிடுச்சுல்ல. நான் இப்போ ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியான பீஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஏ ஹெல்தி ஃபுட், ஹாவ் எ ஹெல்தி ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்தி ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.